இன்னைக்கு மகாநதி சீரியல்ல யாழினி வந்து அவங்க வீட்லேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போக ரெடியா இருப்பா. அப்போ விஜய் வந்து "சரி நான் போய் கொண்டு போய் இவள விட்டுட்டு வந்துருந்தேன்" அப்படின்னு அவங்க தாத்தாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கேருந்து அம்மு வந்து அப்படியே வருவா. அப்போ விஜய் வந்து சொல்லுவா, "என்ன அம்மு இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பாம அப்படியே இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லப்பா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "எதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல எனக்கு வந்து காய்ச்சல் அடிக்கிற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவங்க தாத்தா வந்து சொல்லுவாரு, "இவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா போல, அதான் அப்படி சொல்லிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லும்போது விஜய்கிட்ட வந்து அவங்க தாத்தா சொல்லுவாரு, "சரி நீ போய் இவள மட்டும் விட்டுட்டு வந்துரு. அவ இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் வீட்ல" அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்லிருவாரு. அதுக்கப்புறம் விஜய் வந்து, "சரி நான் யாழினிய கொண்டு போய் விட்டுட்டு வந்துர்றேன். நீ போய் பெட்ரூம்ல தூங்குமா" அப்படின்னு சொல்லிட்டு அம்முட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிருவான். விஜய் வந்து யாழினிய கூட்டிட்டு போன பிறகு, அம்மு வந்து நேரா அந்த பெட்ரூம்ல போய் அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுப்பா. காவேரியோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்து அவ அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வரும். "உங்க அம்மா ஃபோட்டோவெல்லாம் நீ பார்த்தீன்னா, உனக்கு வந்து உங்க அம்மா ஞாபகமாவே இருக்கும். அதனால நீ பார்க்காம இருக்கிறது தான் நல்லது" அப்படின்னு சொல்லி சொன்னது ஞாபகம் இருக்கும். அப்புறம் காவேரி வந்து வளைகாப்புல எடுத்த ஃபோட்டோ மட்டும் அம்மு எடுத்து அவ பேக்குக்குள்ள வச்சுருவா. காவேரி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருப்பா. அப்ப அவ வந்து அவங்க அம்மாகிட்ட கேட்பா, "என்ன இன்னும் யாழினி வரவே இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "ஆமா, அவ நைட் அங்கேயே தூங்கிட்டா" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நீங்களாவது காலையில அவள போய் கூப்பிட்டுருக்கலாம்ல" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே விஜய் வந்து யாழினிய கூட்டிட்டு வருவான். அப்போ வந்து கேட்பா அவங்க அம்மா, "என்ன யாழினிய கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அம்மு வரலையா? அம்முவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. கூட்டிட்டு வந்தேன்னா இங்கேருந்தே அவ கிளப்பி நீ கூட்டிட்டு போயிருப்பாள்ல காவேரிய. நீங்க திரும்ப வீட்டுக்கு போய் அவள போய் கிளப்பணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும்போது, "இல்ல அவளுக்கு உடம்பு சரியில்ல. அதனால அவ வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலன்னோனே" காவேரி வந்து ஷாக் ஆயிருவா. "ஏன் நேத்து நல்லா தானே இருந்தா?" அம்முக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல நேத்து இவ கூட விளையாண்டுட்டு இருந்தாள்ல, விளையாண்டதுல கூட கொஞ்சம் டயர்ட் ஆயிருப்பாளா இருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, காவேரி சொல்லுவா, "சரி நீங்க வேணா ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது அவள கூட்டிட்டு போங்க. அவள பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லும்போது, அவன் அவள பார்த்து ரொம்ப அவ்வளவா பேசாம, "சரி நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு போயிருவான். அப்போ காவேரியும் அப்படி அமைதியா நிப்பா. இந்த அம்மு வந்து நேரா அவங்க தாத்தாட்ட போவா. போயிட்டு, "தாத்தா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "என்ன?" அப்படின்னு சொல்லி கேளும்மா சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "இல்ல தாத்தா காவேரி மிஸ்ஸும் எங்க அம்மாவும் ஒரே மாதிரி இருக்காங்களே, பார்க்க அது எப்படி?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தாத்தா ஷாக் ஆயிருவாரு. உடனே வந்து மழுப்பிக்கிட்டே அவரு சொல்லுவாரு, "இல்லம்மா உலகத்துல 7 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதுல ஒரு காவேரி மிஸ்ஸும் ஒண்ணு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அவங்க எப்படி ஒரே ஊர்ல இருக்கிறாங்க?" அப்படின்னோனே, "அது திடீர்னு எதார்த்தமா நடந்திருக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு அம்முகிட்ட மழுப்பி மழுப்பி பதில சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வரும். நான் ஃபோன் பேசிட்டு வரேன் மட்டும் அப்படியே எஸ்கேப் ஆயிருவாரு. அப்புறம் நேரா அவங்க ராதா பாட்டி கிட்ட போவா அம்மு. அப்ப போயிட்டு, "பாட்டி உங்ககிட்ட ஒண்ணு நான் கேட்கணும். அப்பா கிட்ட கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. தாத்தா கிட்ட கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீங்க எனக்கு சொல்லுங்க" அப்படின்னோனே, "என்னம்மா சொல்லுன்னோனே" காவேரி மிஸ்ஸும் எங்க அம்மாவும் எப்படி பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. தாத்தா கேட்டா 7 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சந்தேகமே வரல. ஆனா யாழினி சொல்றா, அது எங்க சித்தி தான்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்ப தான் எனக்கு வந்து சந்தேகமாவே இருக்கு. நீங்க சொல்லுங்க பாட்டி. அது யாரு? யாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சு கேட்பா. அப்போ வந்து அவங்க ராதா பாட்டி சொல்லுவாங்க, "காவேரி மிஸ்ஸும் உங்க அம்மாவோட ஃபோட்டோவும் ஒரே மாதிரி இருக்குன்னா, காவேரி மிஸ் வேற யாரும் இல்ல. அதுதான் உங்க அம்மா" அப்படின்னோனே அந்த குழந்தை அப்படியே ஷாக் ஆயி நிப்பா. "உங்க அம்மா தான் அது. உன்ன பெத்தவ தான் அவ. உங்க அம்மாலாம் ஒண்ணும் சாகல. நாங்க வந்து அத சொன்னா உனக்கு வந்து நீ ரொம்ப கவலைப்படுவ. அத அடம் பிடிச்சு கேட்டுக்கிட்டே இருப்ப அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னோம். அப்ப ஏன் பாட்டி எங்க அம்மா வந்து என்னைய பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்பா. அப்ப அதுக்கு அவ சொல்லுவா, "இல்ல உங்க அம்மா ஏன் பார்க்கல அப்படின்னனா, அவளுக்கே அது நீ குழந்தைன்னு தெரியாதும்மா. அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல இது எல்லாமே மறந்துருச்சு. ஆனா அத வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னனா, அவளுக்கு வந்து இப்ப பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தாம்மா சொல்லலன்னோனே குழந்தை அப்படியே ஷாக் ஆகி நிப்பா. குழந்தை வந்து சொல்லுவா, "அப்ப எங்க அம்மா உயிரோட இருக்கும்போதே ஏன் பாட்டி எங்க அம்மாவ என் கூட சேர்த்து வைக்கல?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. அதுக்கு வந்து அவ சொல்லுவா, "உங்க அம்மாவுக்கு நீ தான் அவளோட குழந்தைங்கிறதே தெரியாது" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் பாட்டி?" அப்படின்னு சொல்லி குழந்தை கேட்பா. "ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல எல்லாமே மறந்துருச்சு. அதனால தான் உங்க அம்மாவுக்கு வந்து எதுவுமே தெரியாம போயிருச்சு. உங்க அப்பா அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி எப்படியாவது புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எவ்வளவோ பண்ணி பார்த்தான். ஆனா அவளுக்கு வந்து அது புரியவே வைக்க முடியல. சரி பரவாயில்ல அப்படியாவது ஒரு திரும்ப கல்யாணம் முடிச்சாவது அவன் கூட சேர்த்துக்கிட்டு வச்சுட்டு உன் கூடயே இருந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா எவ்வளவோ யோசிச்சான். ஆனா உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவ கல்யாணம் முடிக்கிறதுல மட்டும் விருப்பமே இல்லாம போயிருச்சு. அதான் உன்கிட்ட திரும்ப வந்து இத சொல்லி உன்ன மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக உங்க அப்பா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு சொல்லுவா. இப்ப நான் உன்கிட்ட சொன்னத உங்க அப்பாகிட்ட சொல்லிறாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்து குழந்தைகிட்ட சொல்லிருவா. அதுக்கப்புறம் வீட்ல வந்து யாழினிய வந்து அவங்க சித்தி ஃபோட்டோவ அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்போ அவங்க அம்மா கேட்பா, "கங்கா ஏன்டி அந்த ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இந்த ஃபோட்டோல இருக்கிறது நம்ம சித்தியா இல்லது அம்முவோட அம்மாவான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன்னோனே" எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. "என்னடி சொல்ற?" அப்படின்னோனே, "இல்ல நம்ம சித்தியும் அம்மாவோட அம்மாவும் ஒரே மாதிரி இருக்காங்களா, அதான் இது யாருன்னு சொல்லி பார்க்குறேன்" அப்படின்னு சொன்னோனே, "நீ எங்க பார்த்த?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பா. "எனக்கு தான் அம்மு காட்டுனாளே" அப்படின்னு சொன்ன உடனே
உடனே இவங்கலாம் ஷாக் ஆயிருவாங்க. அப்போ கேட்பா குழந்தை, "யாழினி நீ வந்து சொல்லுங்க, எனக்கு அம்முவோட அம்மாவா? இது வந்து நம்ம சித்தியா? நான் அவகிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன், இது எங்க சித்தி தான்னு. ஆனா அவ எங்க அம்மா தான் சொல்லிட்டு இருக்கா. நீங்களாவது சொல்லுங்க" அப்படின்னோனே, "உனக்கு இப்ப எதுக்கு தேவையில்லாத வேலை? நீ அங்க போ" அப்படின்னு சொல்லிட்டு அவள அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சது? நம்ம விஜய் கிட்ட கேட்டா தான் தெளிவா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருப்பா. யாழினி அவங்க வீட்ல விட்டுட்டு விஜய் வந்து வீட்டுக்கு வருவான். அப்போ அவங்க தாத்தா அங்க இருப்பாரு. "என்னப்பா யாழினிய விட்டுட்டு வந்துட்டியான்னோனே" "ஆமா அவளுக்கு அங்க இருக்கவே மனசு இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த குழந்தைய வேணா இங்க கூட்டிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அம்மு அப்படியே வருவா. வந்த உடனே, "அம்மு உனக்காக நான் வந்து யாழினிய விட்டுட்டு வரும்போது என்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இந்த பாரு பிஸ்கெட்டு, சாக்லேட்டுன்னு" சொல்லிட்டு இருக்கும்போதே, குழந்தை வந்து அத கண்டுக்காம நேரா அப்படியே மாடியில ஏறி போவா. அப்போ தாத்தாவும் அவங்க சித்தியும் அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப விஜய் சொல்லுவான், "எதுக்காக இவ இப்படி அவ சைலன்ட்டா இருக்கா?" அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சித்தி வந்து பதட்டமாகி, "இல்ல அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கால்ல, அந்த டயர்ட்ல வந்து அப்படி இருப்பாளா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "சரி நான் மாடியில போய் பார்த்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு நேரா மேல போவான். அப்போ அங்க படுத்திருப்பா குழந்தை. "என்ன அம்மு இப்படி சைலன்ட்டாவே இருக்க? அப்பா கிட்ட பேச மாட்டியான்னோனே" அப்பவும் குழந்தை பேசவே மாட்டா. "ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கேன்னு?" கேட்டுட்டே இருப்பான். பதில் சொல்லவே மாட்டா. "அப்பா மேல என்னடா உனக்கு கோவம்? ஏன் அப்பா கிட்ட பேச மாட்டேங்கேன்னு?" சொல்லும்போது, குழந்தை வந்து பெட்ஷீட்ட வச்சு மூடி படுத்துக்கிடுவா. அதுக்கப்புறம் அவங்க சித்தி வெளிய நின்னுட்டுருப்பா. அப்ப காவேரி அங்கேருந்து வருவா. அவங்க சித்தி வந்து நினைப்பா, "என்னடா இது காவேரி வேற வாரா, அவளுக்கு குழந்தைக்கு வேற அவ அம்மாங்கிறது தெரிஞ்சிருச்சே, இப்ப என்ன நடக்க போதோ தெரியலையே!" அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே, காவேரி ஆட்டோலேருந்து இறங்கி நேரா உள்ள வருவா. வந்துட்டு, "அம்மா என்ன எப்படி இருக்கீங்கன்னு?" கேட்பா. "நல்லா இருக்கேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அம்மு எங்க இருக்கா? அம்முக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்" அப்படின்னோனே, "அவ மேல தூங்கிட்டு இருக்கா போல" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அவங்க சித்தி. உடனே அதுக்குள்ள அங்க தாத்தா அங்கேருந்து வந்துருவாங்க. வந்துட்டு, "என்ன காவேரிய வெளிய நிக்க வச்சு பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அவங்க சித்திட்ட கேட்பா. இல்ல இப்ப தான் வந்தேன் தாத்தா நானு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அம்முக்கு உடம்பு சரியில்லன்னு அவங்க அப்பா காலையில வரும்போது சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னோனே, "அவ மேல தான் தூங்கிட்டு இருக்கா நினைக்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, விஜய் அங்கேருந்து வருவான். வந்த உடனே, "என்னடா அம்மு வந்து தூங்கிட்டாளா?" அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கேட்பாரு. "இல்ல தாத்தா முழிச்சுட்டு தான் இருக்கா" அப்படின்னு சொல்லும்போதே, "நீ வேணா மேல போய் பாரும்மா" அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவங்க தாத்தா. உடனே இவ மேல போய் பார்ப்பா. அப்போ குழந்தை வந்து மாடியில பால்கனியில அப்படியே நின்னுட்டு இருப்பா. அப்போ "அம்மு எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்பா. அவ அப்படியே குழந்தை பார்த்துட்டே இருப்பா அவளையே. "என்னடா என்ன செய்யுது? காய்ச்சலா இருக்குன்னு சொல்லி அப்பா சொன்னாங்களே, இப்ப எப்படி இருக்கு?" அப்படின்னு குழந்தைகிட்ட பேசிட்டே இருக்கும்போது, அவங்க சித்தி, தாத்தா அதுக்கப்புறம் அ விஜய் 3 பேருமே அங்க மேல வந்து நிப்பாங்க. அப்போ குழந்தை வந்து அவளுக்கு பதிலே சொல்ல மாட்டா. உடனே அதுக்கு காவேரி சொல்லுவா, "எப்பவும் நான் வந்த உடனே என்னை கெட்டிப்பிடிச்சு சந்தோஷமா இருப்ப. நீ என்ன இப்ப பதிலே சொல்லாம அமைதியா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவங்க தாத்தா சொல்லுவாரு, "அவ இப்படிதாம்மா காலையிலேருந்தே இருக்கா" அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவ சொல்லுவா, ஸ்கூல்ல தான் வந்து வளவளன்னு பேசிட்டே இருப்ப. அமைதியாவே இருன்னு சொன்னா கூட கேட்க மாட்ட. இன்னைக்கு என்ன இப்படி அமைதியா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவங்க சித்தி சொல்லுவா, "அவ காலையிலேருந்து சாப்பிடலம்மா. அதான் இப்படி இருக்கு" அப்படின்னோனே, "அப்படியா? சரி நம்ம வேணா ஒண்ணு செய்வோமா? நம்ம 2 பேரும் போய் ஒரு ஹோட்டலுக்கு போய் ஜாலியா சாப்பிட்டுட்டு வருவோமா?" அப்படின்னு சொல்லும்போது, அவ அப்படியே கேட்காம குழந்தை அவள விட்டுட்டு அங்கிட்டு போயிருவா. உடனே இவ அப்படியே ஷாக் ஆகி இப்படி பார்த்துட்டே இருப்பா காவேரி. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எல்லார்ட்டயும் சொல்லுவா, "சரி உடம்பு சரியில்லைன்னோனே ஒரு மாதிரி இருக்கா போல. நம்மளும் அவள வந்து தொந்தரவு பண்ண வேண்டாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு ஏதாவது சாப்பாடு குடுங்க. குடுத்து நல்லா தூங்க வைங்க குழந்தைய" அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போயிருவா. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துட்டே இருப்பா. அப்போ அவங்க அம்மா, கங்கா, அதுக்கப்புறம் தங்கச்சி எல்லாரும் வந்துட்டு அவள பார்ப்பாங்க. "ஏன்டி இப்படி அமைதியா இருக்க? ஏன் ஸ்கூல் விட்டு லேட்டா வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுட்டு இருப்பா. அப்போ கங்கா சொல்லுவா, "ஏம்மா அவளுக்கு ஏதாவது அங்க வேலை இருந்திருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, காவேரி வந்து எந்த பதிலும் சொல்லாம இருப்பா. அப்போ அவங்க எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் காவேரியோட அம்மா வந்து கேட்பா, "என்னடி பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி அமைதியாவே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காவேரி வந்து சொல்லுவா, "நான் ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேரா விஜய் சார் வீட்டுக்கு போனேன்" அப்படின்னு. கங்கா உடனே சொல்லுவா, "ஏன்டி அங்க போன?" அப்படின்னோனே, "காலையிலே விஜய் சார் நம்ம வீட்டுக்கு வரும்போது அம்முவுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி சொன்னாரா, அத கேட்ட உடனே எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் அப்படி அங்க போனேன்" அப்படி சொல்லும்போது, அப்போ அவங்க அம்மா கேட்பா, "சரி அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்மந்தம்? ஏன் அமைதியா இருக்க?" அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்பாங்க. உடனே காவேரி சொல்லுவா, "அதுக்கு இல்லம்மா, எப்பவும் நான் அங்க போனா என்கிட்ட வந்து ஓடி வந்து ஒட்டிக்கிடுவா. இன்னைக்கு நான் அவள பார்க்கறதுக்குன்னு போயிருக்கேன். என்கிட்ட பேசவே இல்ல. சரி நான் அவள எவ்வளவோ சமாதானப்படுத்தி வெளியலாம் கூட்டிட்டு போகலான்னு நெனச்சேன். அப்பவும் பேசாம நேரா பெட்ரூம்ல போய் படுத்துட்டா" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா காவேரி. உடனே அதுக்கு வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, "சரி நீ கவலைப்படாதடி. உடம்பு சரியில்லாத குழந்தை அப்படிதான் இருக்கும். காலையிலேருந்து சாப்பிடலன்னு வேற சொல்ற. அப்படி சாப்பிடாம இருக்கும்போது என்ன ஆகும் உனக்கு? குழந்தை டயர்டா தானே இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவா. உடனே கங்கா வந்து சொல்லுவா, "நீயும் சரியா தாம்மா சொன்ன. நீ இதுக்கெல்லாம் ஏன்டி கவலைப்பட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொன்னோனே சரின்னு சொல்லிட்டு காவேரி உள்ள போயிருவா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, "ஏன்டி இப்படி இப்படி இருக்கா? ஒருவேளை யாழினி வந்து சொன்னதுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே, கங்கா சொல்லுவா, "நானும் அப்படிதாம்மா யோசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க.
விஜய் வீட்ல வந்து அவங்க தாத்தா, சித்தி, அதுக்கப்புறம் விஜய் 3 பேரும் இருப்பாங்க. அப்போ அவங்க தாத்தா வந்து அவங்க சித்திட்ட கேட்பா, "அம்மு சாப்பிட்டுட்டாளான்னு?" கேட்பாரு. அதுக்கு "ஏன் இன்னும் சாப்பிடவே இல்லன்னு" சொன்ன உடனே, "ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, விஜய் சொல்லுவான், நானும் காலையில வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அவ சாப்பிடவே மாட்டேங்கிறா" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ உடம்பு சரியில்லைல்ல, அதனால தான் இப்படி இருக்கா போல அப்படிங்கும்போது, அதுக்காக குழந்தை அப்படியே சாப்பிடாமயே இருக்க முடியுமா? மாத்திரை வேற போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ விஜய் வந்து சொல்லுவாரு, "நீ போய் சாப்பாட குடு" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல தாத்தா அவ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. நான் எவ்வளவோ பேச ட்ரை பண்றேன். அவ இத வந்து திரும்பி திரும்பி படுத்துக்கிறா" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல" அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருப்பான். அப்போ அவங்க தாத்தா சொல்லுவாரு, என்கிட்டயும் வந்து காலையிலேயே நீ யாழினிய கொண்டு அவங்க வீட்ல விட போனீல, அப்போ வந்து என்ட்ட பேசிட்டு இருந்தா. அப்ப என்ன சொன்னான்னா, அவங்க அம்மாவ பத்தியே கேட்டுட்டு இருந்தா" அப்படின்னு சொல்லும்போது, "அம்மாவ பத்தியா? எதுக்கு என்ன கேட்டுட்டு இருந்தா?" அப்படின்னோனே, "இல்ல காவேரி மிஸ்ஸும் எங்க அம்மாவும் ஒரே மாதிரி இருக்காங்களே" அப்படின்னு சொல்லி சொன்னா. "நீ ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ காட்டியிருக்க போல" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு தாத்தா. உடனே "அதுக்கு எதுக்கு இப்ப அப்படி கேட்டா?" அப்படின்னோனே, "ஆமா ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தா. நான் வந்து எவ்வளவோ வந்து சொல்லி சொல்லி சமாளிச்சு பார்த்துட்டேன். என்னால முடியல. எனக்கே கஷ்டமா இருக்கு. குழந்தைகிட்ட போய் இப்படி வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்கோமே! எவ்வளோ காலத்துக்கு இப்படி பொய் சொல்லி சமாளிக்க போறோமோ!" அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு அவங்க தாத்தா. உடனே அவங்க சித்தி வந்து சொல்லுவா, "நீங்க வந்து இவ்வளோ பொறுமையா இருக்கிற அளவுக்கு எனக்கு அந்த பொறுமை இல்லப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே 2 பேரும் விஜயும் அவங்க தாத்தாவும் ஷாக் ஆகி பார்ப்பாங்க. "என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கேட்பாரு. என்கிட்டயும் இத மாரி தான் அவ வந்து காலையில கேட்டா. அப்ப என்னால வந்து அவகிட்ட ரொம்ப நாளைக்கு வந்து உண்மைய மறைக்க முடியல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் அவட்ட சொல்ல. ஆனா அவ வந்து திரும்ப திரும்ப கேட்டதுனால உண்மைய சொல்லிட்டேன் அப்டி சொல்லி சொல்லுவான். உடனே அவன் விஜய் வந்து கேட்பான், "என்ன உண்மைய சொன்னீங்க?" அப்டின்னோனே, "இல்ல காவேரி தான் அவளுக்கு அம்மா" அப்டிங்கிறத சொல்லிட்டேன். உடனே விஜய் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி கேட்பான், "ஏன் சித்தி இப்டி பண்ணீங்க? அவ வந்து குழந்தை. அவ மனசுல என்னெல்லாம் ஓடும்" அப்டின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து அவங்க சித்தி சொல்லுவா, "நீ இப்டி நினைக்கிற விஜய். அவ வந்து அவங்க அம்மாவ யோசிச்சு, யோசிச்சு அவ அந்த அளவுக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நீ அத கொஞ்சமாவது புரிஞ்சுதா உனக்கு? நீங்க காவேரிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுமோ கவலைப்படுறீங்க. ஆனா அவ அம்மாவ தெரியாம அந்த குழந்தை வந்து அவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மா விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக" அப்படின்னு சொல்லும்போது, விஜய் வந்து சொல்லுவான், "நான் இவ்வளோ நாள் அவகிட்ட சொல்லாம தானே இருந்தேன். நீங்க சொன்னதுனால தான் அவ வந்து இப்ப அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகி என்கிட்ட பேசாம இருக்கா. உங்களுக்கு அது புரியுதா? நீங்க இன்னும் நீங்க சொன்ன விஷயத்துல வந்து சீரியஸ்னஸ் புரியாம பேசுறீங்க சித்தி. இவ இன்னும் எப்படிலாம் அவ ஃபீல் பண்ண போறாளோன்னு நெனச்சு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட இருப்பான். அப்போ தாத்தா சொல்லுவாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய். நீ போய் அவகிட்ட சொல்லி புரிய வை. அம்மு அத புரிஞ்சுக்கிடுவா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் விஜய் வந்து குழந்தைய பார்க்க மாடிக்கு போய்க்கிட்டு இருப்பான். அப்போ காவேரி வந்து கால் பண்ணுவா. உடனே அட்டெண்ட் பண்ணி பேசுவான். சார் அம்மு இப்ப எப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "இப்ப அத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். இல்ல சார் காலையிலேயே அவளுக்கு வந்து ரொம்ப ஃபீவரா இருந்ததுல, அதான் குழந்தை எப்படி இருக்கான்னு கேட்க போனேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு அவன் சொல்லுவான், "இங்க பாருங்க ஸ்கூல்ல மத்த குழந்தைங்கள எப்படி நீங்க பார்த்துக்கிடுவீங்களோ, அதே மாரியே நீங்க பார்த்துக்கோங்க. என் குழந்தைய எப்படி பார்த்துக்கிடணும்னு எனக்கு தெரியும். நீங்க வந்து ரொம்ப வந்து அக்கறை எடுத்துலாம் பார்க்க தேவையில்ல." அப்படி சொல்லிட்டு கோவத்துல வந்து கட் பண்ணிருவான் விஜய். விஜய் வந்து காவேரி கிட்ட அப்படி கோவமா பேசினோனே, காவேரி வந்து அப்படியே ஃபீல் பண்ணுவா. நான் இப்ப இவர்ட்ட என்ன கேட்டுட்டேன்? ஏன் இப்படி கோவப்படுறாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் விஜய் நேரா குழந்தைகிட்ட போவான். குழந்தைகிட்ட போய் சொல்லுவான், "ஏன் அம்மு இப்படி என்கிட்ட பேசாம இருக்க? நீ அப்பா கிட்ட இப்படி பேசாம இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? உனக்கு அப்பா கிட்ட ஏதாவது கேட்கணுமாடா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குழந்தை அப்படியே எந்திரிச்சு பேக்லேருந்து அந்த காவேரியோட வளகாப்பு ஃபோட்டோவ காட்டுவா. "இது யாருப்பா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியே அமைதியா இருப்பான். உடனே, "இது யாருன்னு சொல்லுங்க. இது எங்க அம்மாவா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "ஆமாடா இதான் உங்க அம்மா. நீங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னீங்க? காவேரி மிஸ் வந்து எங்க அம்மா மாரி இருக்காங்கன்னு தானே சொன்னீங்க. ஏன் என்கிட்ட அம்மான்னு சொல்லி சொல்லல?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லடா அது வந்து சில விஷயத்துக்காக தான் உன்கிட்ட சொல்லல." அப்படின்னு சொல்லும்போது, "காவேரி மிஸ்ஸுக்கு அப்ப நான் வந்து அவங்க பொண்ணுன்னு தெரியாதாப்பா?" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து விஜய் சொல்லுவான், "தெரியாதுடா. ஏன்னா அவ இவ்வளோ நாளும் உன்கிட்ட வந்து நீ வந்து அவ குழந்தைன்னு தெரியாமயே உன் மேல பாசத்த, அன்பெல்லாம் காட்டியிருக்கா. நீயும் அவ மேல அவ்வளோ பாசமா இருந்திருக்கீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்பா அப்ப அம்மா என்ன மறந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, விஜய் சொல்லுவான், "இல்லடா அவளுக்கு வந்து எல்லாமே பழசு மறந்துருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவன் சொல்லுவான். நானுமே உங்க அம்மா இறந்துட்டான்னு தான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா அவங்க அம்மா உயிரோட இருக்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான்டா தெரியும். அதனால தான் உங்க அம்மா இறந்துட்டான்னு சொல்லிட்டு நானும் உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆக்சிடென்ட் மட்டும் நடக்காம இருந்திருந்தா, இந்நேரம் நம்ம 3 பேரும் அவ்வளோ ஹேப்பியா இருந்திருக்கலாம். உங்க அம்மாவுக்கு மட்டும் இப்ப பழசு ஞாபகம் வந்தா, இப்போ ஓடி வந்துருவான் உன்கிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் விஜய். அதுக்கப்புறம் விஜய் வந்து சொல்லுவான், நம்ம வந்து 2 பேரும் சேர்ந்து லாங் டிரைவ் வெளிய போயிட்டு வருவோமா, நீ இதையே யோசிச்சுக்கிட்டு இருப்ப." அப்படி சொல்லும்போது, சரி குழந்தையும் வந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவா. 2 பேரும் அதுக்கப்புறம் அப்படியே கார்ல போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ குழந்தை வந்து சொல்லுவா, "ஏன்ப்பா அம்மாகிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லல. சொல்லி பொறுமையா புரிய வச்சிருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லும்போது,
அப்படி நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா, அம்மாவோட உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, குழந்தை வந்து சொல்லுவா, "சரிப்பா நானும் வந்து அம்மாவ வந்து நான் காட்டிக்கிட மாட்டேன் ஸ்கூல்ல. நான் எப்பவும் போலயே இருந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா குழந்தை. விஜய் ரோட் சைடுல வந்து ஒரு ஹோட்டல்ல வச்சு குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி வந்து ஊட்ட போவான். அப்போ குழந்தை சாப்பிடவே மாட்டேன்னு அப்படியே அமைதியா இருப்பா. அப்போ குழந்தைகிட்ட அவன் சொல்லுவான், "உங்க அம்மாவுக்குலாம் நான் இப்படி வந்து ஊட்டுனா எப்படி சாப்பிடுவா தெரியுமா?" அப்படின்னோனே, "அப்படியா அம்மாவுக்கு நீங்க சாப்பாடு ஊட்டுவீங்களா?" அப்படின்னோனே, "அப்படி ஊட்டுறதுக்கு என் அம்மா என்ன சின்ன குழந்தையா?" அப்படின்னு சொல்லி அவ குழந்தை கேட்பா. அதுக்கு வந்து விஜய் சொல்லுவான், "ஆமா, உங்க அம்மா எப்பவுமே எனக்கு வந்து குழந்தை தான்." அப்படின்னு சொல்லும்போது, "வேற என்னலாம் அம்மாவுக்கு செஞ்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஒண்ணு ஒண்ணா விஜய் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் விஜய் வந்து சொல்லுவான், உங்க அம்மாவ நானும் வந்து நீ பிறக்கறதுக்கு முன்னாடி எவ்வளவு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? உங்க அம்மா வந்து கண்டிப்பா நம்ம குழந்தை பிறந்தோனே என்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்போ சொல்லிட்டே இருக்கிற நேரத்தில நீ பிறந்து வரும்போது அத அனுபவிக்க முடியாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் ஆயிட்ட உடனே குழந்தை பார்த்துட்டு சொல்லுவான், நீ பிறக்கறதுக்கு முன்னக்கூட்டியே நீ வந்து கேர்ள் பேபி தான் எங்களுக்கு தெரியும் தெரியுமா? அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படியா? அப்படின்னோனே, ஆமா எங்களுக்கு நாங்க ஒரு கெஸ் பண்ணோம். அதே மாதிரி நீ கேர்ள் பேபி பிறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஜாலியா பேசிட்டு இருப்பான் விஜய். அதுக்கப்புறம் குழந்தைகிட்ட வந்து அவ வயித்துல இருந்தது, அதுக்கப்புறம் அவ காவேரிக்காக வந்து எல்லாம் அவன் செஞ்சது, எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா அப்படியே கதைய சொல்லிக்கிட்டே வந்துட்டுருப்பான். அப்படியே கார்ல வரும்போது குழந்தை அப்படியே தூங்கிருவா. தூங்குன உடனே வீட்டுக்கு நேரா வருவான். வீட்ல குழந்தைய பெட்ல போடும்போது அவங்க தாத்தாவும், பாட்டியும் கேட்பாங்க, "என்னப்பா அம்முகிட்ட எல்லாம் புரிய வச்சுட்டியா சொல்லி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு விஜய் சொல்லுவான், எல்லாம் சொல்லிட்டேன் தாத்தா. ஓரளவுக்கு அவ நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டா." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சித்தி சொல்லுவா, எல்லாம் என்னால தான். ஒரே நாள்ல வந்து நான் எல்லா உண்மையும் சொல்லி உண்மைய உடைச்சுட்டேன். சாரி விஜய்" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. எப்படினாலும் ஒரு நாள் உண்மை அவளுக்கு தெரிய தான் போகுது. நான் தான் உங்ககிட்ட காலையில ரொம்ப கோவமா பேசிட்டேன். என்னைய மன்னிச்சிடுங்க சித்தி" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் தாத்தா வந்து சொல்லுவாரு, "அவ வந்து அம்மு வந்து காவேரி கிட்ட உண்மைய சொல்லிற போறா" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல தாத்தா, அவகிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டேன். அதனால அவ கண்டிப்பா சொல்ல மாட்டா" அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு தாத்தாவும், அவங்க பாட்டியும் போயிருவாங்க. விஜய் வந்து அதுக்கப்புறம் மாடி படியில அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அம்மு சொன்னத நெனச்சு. அம்மு வந்து அவங்க "அப்பா அம்மா என்ன வந்து மறந்துட்டாங்களாப்பான்னு" சொன்னதும், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இனிமே எப்படியாவது ஞாபகம் வந்துரும்லப்பா, என்னைய ஞாபகம் வந்துட்டு என்கிட்ட வந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னதும், அவனுக்கு ஞாபகத்துல வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு மகாநதி சீரியல் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.